வணக்கம். நான் உங்கள் மதுரை முத்து. மதுரை திருமங்கலம் பக்கத்தில் கூடிய அரசப்பட்டின்ற ஒரு சின்ன கிராமம். அங்கே பிறந்த ஊர்ன்றனால அந்த ஊருக்கு அடிக்கடி போகணும். என்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு தெம்பூட்டுறதுக்கு அப்பா, அம்மா, மனைவி 3 பேர் இல்லாதனால அவங்களுக்கு அங்கே ஒரு கோயில் கட்டி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நிறையா நலத்திட்டங்கள்லாம் பண்ணோம். இப்போ அவங்க பிறந்த நாள், நினைவு நாள்லாம் வரும்போதும் இன்றைக்கி மறு பூஜைன்னு ஒன்று வச்சு இங்கே உள்ள பள்ளி அரசு பள்ளிக்கு சில நலத்திட்டங்களை பண்ணிவிட்டு சைக்கிளு, அந்த ஃபேனு, டேபிள்லாம் வாங்கி கொடுத்துட்டு நிறையா 50 மாணவர்களுக்கு டிஷர்ட், பனியன் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது. ஊருக்கு பரவாயில்ல. முன்னெல்லாம் ஏதாவது ஒரு குறை சொன்னாங்கன்னா இன்றைக்கி இந்த பக்கம் அடிக்கக்கூடிய பத்திரிக்கை எல்லாம் நம்ம பேர் போட்டு தலைமை முன்னிலையில் போகிற அளவுக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு வாசிக்க லைப்ரரி மதுரைக்கு போகணும். அதில் இந்த மாணவர்கள் சிரமப்படக்கூடாதுன்றக்க நானே வீட்டிலே நான் வளர்ந்த அந்த 15க்கு 10 பின்னாடி ஒரு மோட்ரு பம்ப் செட்லாம் இருந்தேன். அதவே புத்தகமாக லைப்ரரியாக மாற்றி மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு பாடப்புத்தகங்கள், தலைவருடைய வரலாறு இதெல்லாம் படிக்கட்டும்னு சொல்லி புத்தகங்கள் இப்படி சின்ன சின்னதாக ஆசைகள் எனக்கு பிடிச்செல்லாம் செய்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அவங்கள இங்கே வரும்போது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தின்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த இடத்துல வந்து உட்காந்து ஒரு 2 நாள் இளைப்பாரி போகிறதுக்கு அப்போ இதெல்லாம் யோசிப்போம். இந்த ஊருக்கு குட்டி குட்டியாக விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி இப்படி ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நிறையா செய்வோம். இந்த ஊருக்கு மட்டும் இல்லை, நம்மளால் முடியும்போது நிறையா பட்டிமன்ற ஷூட்டிங்லாம் போகிறப்ப அதில் வர்ற ஒரு சின்ன தொகையை ஒதுக்கி மனசுக்கு திருப்தியாக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ண போகிறேன். இன்றைக்கி மறு பூஜை 3 பேருக்கும் 3 தெய்வங்களுக்கும் வழிபட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தேன். வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. வாழ்த்திய உங்களுக்கு நன்றி. நிரம்ப நலத்திட்டங்கள் தொடரும். நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். ரொம்ப நன்றி.